வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நான் எடுத்துள்ள வேத வசனம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய போதே தேவன் சவுலின் மேல் தம்முடைய ஆவியை அருளினார் என்று வேதம் கூறுகிறது. யாபேசின் மனுஷருக்கு எதிராக முதலாக அம்மோனியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டபோது சவுலின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதால் சவுலால் அந்த நேரத்தில் அம்மோனியரை முறியடிக்க முடிந்தது. ஆனால் பின்னும் ஒரு யுத்தத்தில் பெலிஸ்தர் பெரும் படையாய் இஸ்ரவேலரை முறியடிக்க வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த மனுஷ பலத்தை நம்பினபடியால் அவனுக்கு முதலாக பெலிஸ்தரை குறித்த பயம் வந்தது. இதுவரை யுத்தங்களை வழிநடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது. இந்த பயத்தினால் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி கூறியபடி யுத்தத்திற்கு முன் பலி செலுத்த சாமுவேல் வரும் வரை 7 நாட்கள் காத்திருக்கவில்லை. இப்படி கீழ்ப்படியாதது மட்டுமல்ல, துணிகரமாய் கர்த்தருடைய ஆசாரியர்கள் மட்டுமே செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலியை செலுத்தி சவுல் பாவம் செய்தார். அவரால் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. அதன் விளைவு என்ன வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். அதேபோல் கர்த்தர் தாவீதை அடுத்த ராஜாவாக தெரிந்தெடுத்தார். தாவீதின் மேல் இப்போது தேவ ஆவி இறங்கியது. தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத் என்னும் ராட்சதனை கொன்றதால் சவுல் தாவீதை மேன்மைப்படுத்தினார். ஆனாலும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அத்தேசத்து ஸ்திரீகள் தாவீது திரும்பி வரும்போது பாடியதால் சாமுவேல் சொன்னது போல தாவீது தன் ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்வானோ என்று இரண்டாவதாக தாவீதை குறித்த பயம் சவுலுக்கு உண்டானது. அதற்கு பின் அவர் தாவீதிடம் முட்டாள்தனமாய் நடந்து கொண்டார். தாவீதை கொன்று போட வேண்டும் என்ற கொலை வரி அவருக்குள் உண்டானது. சவுல் சாகும் வரை இந்த பயம் அவரை வாட்டினது. தன் ராஜ்யபாரத்தில் அவர் கவனம் செலுத்தாமல் தாவீதை அழிக்கும்படி தேடி அலைந்த நாட்களே அதிகம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் கூறுகிறது. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். பார்த்தீர்களா, பயத்தினால் சவுலினுடைய எதிர்காலமே இருண்டு போயிற்று. கடைசியாக மரண பயம் சவுலுக்குள் வந்தது. கில்போவா யுத்தத்திற்கு முன் சவுல் விசாரிக்கும்படி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயிடம் சென்றபோது சாமுவேல் எழும்பி சவுலும் அவன் குமாரரும் பெலிஸ்தர் கையினால் மரித்து போவார்கள் என்று கூறினார். அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கூறின வார்த்தையை கேட்ட சவுலுக்கு அந்த ஸ்திரீயின் வார்த்தையினால் மரண பயம் வந்தது. அவர் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷர்களுக்கும் மரணத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கூறுகிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆம், நாம் கர்த்தருக்கு மாத்திரமே பயப்பட வேண்டும். அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டிய விஷயத்தில் சவுல் பயத்தினால் மனுஷர்களை பிரியப்படுத்தவே விரும்பினார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள்
சொல்லை கேட்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு பயந்து அவர்களை பிரியப்படுத்தும்படி வாழ்கிறோமா, அல்லது தேவனுக்கு பயந்து அவரை பிரியப்படுத்தும்படி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பயம் நம்மை மோசமான முடிவுகளை எடுக்க வைக்கிறதா? எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் இன்றைய வாழ்வை பூரணமாய் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோமா? இது ஒன்றை மட்டும் அறிந்து கொள்வோம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தாவே, உலக மனுஷர்களுக்கு பயப்படுவதை காட்டிலும் உமக்கு பயந்து வாழவும் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழவும் எங்களுக்கு உதவும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.